12-13 கோடி மக்கள் இந்தியாவில் மட்டும் டயபெட்டிஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்காங்க. டயட்ரி ஹேபிட்ஸ்னால சின்ன வயசுலேயே டயபெட்டிஸ் வந்துடுது. ஸோ காம்ப்ளிகேஷன் வந்து சீக்கிரமே வந்துடுது. சுகரில் மெயினாக என்னாகும், சுகர் அதிகமாக அது சில ப்ரோட்டீன்ஸ், ஃபேட் இது கூடலாம் சேர்ந்து இரத்த குழாயோட உள் பகுதியில் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். வணக்கம், நான் டாக்டர் பாலசுப்ரமணியம், கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட், பிரசாந்த் ஹாஸ்பிட்டல், சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னென்னா, டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி பற்றி பார்க்க போகிறோம். ஏன் டயபெட்டிஸ் நியூரோபதி அப்படின்னா, டயபெட்டிஸ் வந்து ரொம்ப காமனாக இந்தியாவில் இருக்குது. 12-13 கோடி மக்கள் இந்தியாவில் மட்டும் டயபெட்டிஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இது வந்து நம்ம டயக்னோசிஸ் பண்ணது மட்டும்தான். டயக்னோசிஸ் பண்ணாமல் நியர்லி ஈக்குவல் நம்பர் ஆஃப் பீப்புள், இன்னொரு 10 crores மேலே டயக்னோஸ் பண்ணாமலே நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க டெஸ்டிங் எதுவும் பண்ணுறது இல்லை, ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் லேட்டாக டயக்னோசிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தோன்னா ரொம்ப யங் ஏஜ்லேயே டயபெட்டிஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. முன்ன மாதிரி இல்லை. நம்மளோட லைஃப் ஸ்டைலு, செடென்ட்ரி ஹேபிட்ஸ்னால, டயட்ரி ஹேபிட்ஸ்னால சின்ன வயசுலேயே டயபெட்டிஸ் வந்துடுது. ஸோ காம்ப்ளிகேஷன் வந்து சீக்கிரமே வந்துடுது. முன்னாடிலாம் வந்து ஒரு 50-60 வருஷத்துக்கு அப்புறமா, வயசுக்கு அப்புறமா வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் இப்போ 30-35 வயசுலேயே வந்துடுது. ஸோ அதை நம்ம ஏர்லியராக டயக்னோசிஸ் பண்ணி கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ டயபெட்டிஸ்னால நிறைய நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம். ஒன்று வந்து இந்த டயபெட்டிஸ் பெரிஃபரல் நியூரோபதி, அது இல்லாமல் ஸ்ட்ரோக் அதனால் வரலாம். இப்போ பிரெயினுக்கு போகிற ரத்த குழாய் வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு பிளாக் ஆகி ஸ்ட்ரோக் மாதிரி வரலாம். ப்ளஸ் கண் நரம்புலாம் பாதிக்கும். ஸோ கண் பார்வை அஃபெக்ட் ஆகலாம். கண்ணை மூவ் பண்ணுற நரம்புகள் சுகர்னால் அஃபெக்ட் ஆகி ரெண்டாக தெரிகிற மாதிரி வரலாம். முகவாதம், பெல்ஸ் பால்சி சொல்லுவோம், அந்த மாதிரி வரலாம். அதே மாதிரி செஸ்ட்டு, அப்டமன் சுற்றி இருக்கிற நரம்புகள்லாம் கூட பாதித்து செஸ்ட் பெயின் மாதிரி வரும். ஸோ நம்ம ஹார்ட் ப்ராப்ளமும் நினச்சிட்டு இருப்போம், டயபெட்டிஸ்னாலே கூட இந்த மாதிரி வரலாம். டயபெட்டிஸ் பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு எடுத்துட்டோன்னா, நியூரோபதி அப்படின்னா என்னென்னா, நர்வ் டேமேஜ் தான் நியூரோபதி அப்படின்னு சொல்கிறோம். சுகர்னால் எப்படி நரம்பு டேமேஜ் ஆகுது அப்படின்னா, சுகரில் மெயினாக என்னாகும், சுகர் அதிகமாக அது சில ப்ரோட்டீன்ஸ், ஃபேட் இது கூடலாம் சேர்ந்து இரத்த குழாயோட உள் பகுதியில் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இரத்த குழாய் வந்து இருக்க நேரோ ஆகிட்டே போய் ஒரு கட்டத்தில் ரத்த ஓட்டம் பிளாக் ஆகிடும். சின்ன ரத்த குழாயெல்லாம் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிடும். இப்போ நரம்புக்கு போகிற ரத்த குழாயெல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அது சீக்கிரமாக பிளாக் ஆகிடும். ஸோ சீக்கிரமாகவே இந்த சிம்டம்ஸ் பெரிஃபரல் நியூரோபதினால் வர ஆரம்பிச்சிடும். ரத்த ஓட்டம் இல்லாதனால நரம்பை சுற்றி இருக்கிற ஜவ்வு, நோவுக்குள்ளே இருக்கிற ஃபைபர்ஸ் இதெல்லாம் டேமேஜ் ஆகி இந்த பிரச்சனைகளெல்லாம் நமக்கு உண்டு பண்ணுது. இப்போ நரம்பு எரிச்சலோ குத்துற மாதிரியோ இருக்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கான மருந்துகள்லாம் இருக்குது. ஸோ இதை விட முக்கியமானது சுகரை கண்ட்ரோல் பண்ணணும். சுகர் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாலே இந்த பிரச்சனைகள் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நல்ல சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும். சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டயட் அண்ட் எக்ஸசைஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ நம்ம கார்போஹைட்ரேட், அதாவது சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய டயட்ஸ்லாம் வந்து குறைச்சிக்கணும். ப்ளஸ் ரெகுலர் வாக்கிங் அண்ட் எக்ஸசைசஸ் பண்ணோன்னாவே ஒரு மைல்டு சுகரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அடுத்த கட்டமாக வந்து டேப்லெட்ஸ், சுகர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டேப்லெட்ஸ் இருக்குது. ப்ளஸ் ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா இன்சுலின் மாதிரி கூட தேவைப்படும். இதெல்லாம் கொடுத்து சுகரை கண்ட்ரோல் பண்ணோன்னா இந்த சிம்டம்ஸ் ஓரளவு கண்ட்ரோல் ஆகும். பட் இந்த சிம்டம்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறது வந்து டைம் ஆகும். இமீடியட்டாக சுகரை கண்ட்ரோல் பண்ணோன்னா உடனே அடுத்த நாளே அந்த எரிச்சலோ குத்துறதோ குறையாது. அது ஃபியூ வீக்ஸ் to months ஆகும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு. அன்டில் தென் அந்த சிம்டம்ஸ் குறைக்கிறதுக்கு மாத்திரை கொடுப்போம். இப்போ ப்ரிகாபாலின் அப்படின்னு இருக்குது, டியூலாக்சிட்டின், காபாபெண்டின், இந்த மாதிரி சில டேப்லெட்ஸ்லாம் இருக்குது. அந்த டேப்லெட்ஸ் போட்டோன்னா பர்னிங் சென்சேஷன், இந்த ப்ரிக்கிங் சென்சேஷன்லாம் குறையும், தூக்கமும் பெட்டராக இருக்கும். அடுத்தது, இப்போ இந்த காலைல உணர்வு கம்மியாக இருக்குது, அவங்க என்ன ப்ரிகாஷன் எடுத்துக்கணும், எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா, டெய்லியுமே வந்து அவங்களோட ஃபுட்டு, அதாவது பாதத்தோட அடிப்பகுதியை வந்து டெய்லியுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் செக் பண்ணணும். எங்கேயாவது நமக்கு அடிபட்டிருக்கா, காயம் எதுவும் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்துக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆரம்ப கட்டத்திலேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ப்ளஸ் அவங்க எப்போவுமே வந்து செப்பல் வேர் பண்ணிகிட்ருக்கணும். அதாவது வெளியில் போகும்போது எப்படியும் செப்பல் போட்டு தான் போகிறோம். பட் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதுமே வந்து ஒரு செப்பல் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா எங்கே எது குத்தி நமக்கு காயமாகும்னு தெரியாது.
இல்லை வீட்டுக்குள்ளேயும் ஒரு செப்பல் போட்டுக்கிறது பெட்டர். வெளியில் போகும்போது செப்பல் போட்டுக்கணும். இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, செப்பல் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது சில டைமு. இப்போ வெளியில் போகும்போது செப்பல் அவங்களுக்கே தெரியாமல் கழண்டு போயிடும். இப்போ டூ வீலர்லையோ பின்னாடி உட்காந்துட்டு போகிறாங்கன்னா செருப்பு கழண்டு எங்கேயோ விழுந்துடும். வீட்டுக்கு வந்து தான் அவங்க செருப்பு இல்லைங்கிறதே கண்டுபிடிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பெல்ட் வச்ச மாதிரி, பக்கிள்ஸ் வச்ச மாதிரி செப்பல்ஸ் போட்டுக்கிட்டோன்னா இந்த பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி டெய்லியும் பாதத்தை செக் பண்ணி ஏர்லியராகவே அதை கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நடக்க முடியல, தடுமாற்றமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சுகர் கண்ட்ரோல் ப்ளஸ் அந்த நர்வ்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில மெடிகேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி சுகரை நல்ல கண்ட்ரோலாக வச்சுருந்தோன்னா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கலாம். நன்றி.